சாய் சாய் ஐயோ क्लीन பண்ணிடலாமா சார்? எது சார் ரூம் க்ளீன் பண்ணிடலாமா? இல்லை, நான் அம்மா கூப்பிட்றேன். சரி சார், எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, க்ளீன் பண்ணிடலாம். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வழியாக ஜேம்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாளா? ஆமாம் மச்சான், ஃபர்ஸ்ட்டில் உள்ள கண்டக்டில் கொடுத்து வச்சுருந்தோம். நான் ஓரளவு நினைவு போட்டா எனக்கு சிரிப்பாக இருக்கு போச்சு. வாழை கீதாவை அது ராஜேஷ் போய் எப்படி உஷார் பண்ணா? எங்களுக்கு ஸ்கூல்லே பிரேக்கப் ஆகிடுச்சுடா. இப்போ ஜேம்ஸ் கல்யாணத்துக்கு வருவா, மீட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவள் அந்த ராஜேஷ் கூட வந்துட்டு, என்ன ராகுல் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது எப்படி இருக்கோ தெரியுமா? சரி விட்றா, அவனா ஒன்றும் மட்டுமா பிரேக்கப் பண்ணா. அதுக்கப்புறம் மகேஷை பிரேக்கப் பண்ணா, அப்புறம் தினேஷை பிரேக்கப் பண்ணா, இப்போ ராஜேஷ், அதுக்கப்புறம் யாரோ. என்ன இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணு தப்பாக பேசாத. லவ் பண்ணி இந்த பொண்ணு தப்பாக பேச. ஏய், அவள் ஆள் இல்லைடா, ஐட்டம். என்னடா அடிக்கிற? உண்மையை சொன்னால் கசகுதோ? அப்படி தான் சொல்லுவேன். அவர் ஐட்டம் பேசுறா, நான் அமைதியாக பேசு. ஹலோ எப்படா வர வீட்டுக்கு? ஆண்டி, நான் ராகுல் பேசுகிறேன். எங்கப்பா வந்துட்டீங்களா? இல்லை, நைட்டு கல்யாணத்தில் லேட் ஆகிடுச்சு, அதான் ரூம் எடுத்து தங்கிட்டோம். அப்படியா? சாய் எங்கப்பா? அவள் குளிச்சுட்டு இருக்கா ஆண்டி. சரிப்பா, வெளியே வந்தது ஃபோன் பண்ணி சொல்ப்பா. சரி சொல்கிறேன் ஆண்டி. நைட்டு வேறு என்ன நடந்துச்சுன்னு சரியா ஞாபகம் இல்லை. இவங்க வீட்டில் வேற எப்படி சொல்ல போகிறனோ தெரில. ஒருவேளை இதுக்கு நான் தான் காரணமாக இருப்பனோ? அதில் குத்துவா இப்படா சாகும். அட்டு இதில் குத்து இருந்தா சஜக்கு குத்து இருந்தா என்னடா எங்கேயே பார்க்குற? அவனுக்கு குத்திட்டு குடி குடிப்பியா?
ஸ்டார்ட் பண்ணிட்டியாடா? ஏய் மணி 4 மணி ஆகுது, பேசுறா. ராஜேஷ், அவளை ஸ்கூல் டைம்லேருந்து நான் தான்டா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கீதா கீதா கியா இதான் மச்சான் கீ கீ ஏய் என் மச்சான் மட்டையாயிட்டான்னு நினைக்காதரா. அவனை அவாய்ட் பண்ணுறான். சரி அவன் சரிக்கும் சேர்ந்து நானே குச்சிடுறேன். சைடிஷ் இல்லையே. அப்போ நான் அவனை கொலை பண்ணல. ரூம் உள்ள லாக் ஆயிருக்கு. வெளியிருந்து யாரோ வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. வேற எப்படி இவன் செத்திருப்பா? எப்படி சைட் டிஷ் எடுக்க டேபிள்கிட்ட வந்திருக்கான். திரும்ப போகும்போது தண்ணியில்